வீட்டை விற்க போறோமேன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ காவேரி வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் அப்பவே மனசுக்குள்ள இருந்த பாரமே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கோ வீட்டை வித்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டே இருக்கிறதுக்கு இப்படி காவேரி வாங்கிக்கிறேன்னு சொன்னது நிம்மதியா இருக்கதே. அவளுக்கு வீட்டு விக்கிறதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? அதானே, அவதான் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னானா நீங்க உடனே அவளுக்கு வீட்டை எழுதி கொடுத்து வந்துவீங்க போலயே. நீங்க 2 பேரும் தானே வீட்டை விக்கணும்னு சொன்னீங்க. முதல்ல அதுவே நாங்க முடியாதுன்னு சொன்னோம். சரி, வேற வழி இல்ல. வீட்டை வித்தா உங்களுக்கு அது உதவும் சொன்னதுனால தானே வீட்டை விக்கலானே யோசிச்சோம். யாருக்கோ வீட்டை கொடுத்து அவன் அந்த வீட்டை இடிச்சு ஹோட்டல் கட்டுறதுக்கு இப்படி காவேரி கிட்ட விக்கிறது நல்ல விஷயம் தானடி. வீட்டை விக்கணும் தான் சொன்னேன், காவேரிக்கு விக்கணும் நான் சொல்லல. ஏய், அத்தை சொன்னது புரியல உங்களுக்கு? யாருக்கோ விக்கிறதுக்கு காவேரிக்கு வித்தா என்னன்னு கேக்குறாங்க. யாருக்கு வேணா விக்கலாமா, ஆனா காவேரிக்கு விற்க கூடாது. என்னடி இருக்கு? நம்ம வீட்டை யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுறதுக்கு நம்ம காவேரி கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ கிட்ட வீடு இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வீடு இருக்கிற மாதிரி தான். நம்ம எப்ப வேணா அந்த வீட்டுக்கு போலாம் வரலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீட்டை வித்து உங்களுக்கு காசு கொடுத்த மாதிரி ஆச்சு, எங்களுக்கு வீடு கையை விட்டு போகாத மாதிரி ஆச்சு. இதுக்கு ஒத்துக்க முடியாது உங்களால. அவகிட்ட இருந்து வர காசு எங்களுக்கு வேண்டாம். நாங்க விக்க வேண்டாம்லாம் சொல்லல, காவேரிக்கு விக்க வேண்டாம் தான் சொல்றோம். இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அவ பணம் கொடுத்து உதவுற நிலைமையில இருக்கா. அதை ஏத்துக்க முடியல. பொறாம என்ன பண்றது? நான் தான் வாங்குவேன். அந்த கொடைக்கானல் வீட்டை நாங்க விப்போம், ஆனா உனக்கு விக்க மாட்டோம். பாக்கலாம்க்கா.